ஹலோ, குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே அருமையான ஒரு குளிர்மையான காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது மிகுந்த ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்கு கண்டு எடுத்த வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது செய்த முதலாவது அற்புதம், அதாவது இந்த பூமியிலே அவர் மனுஷனாக வந்து அவர் செய்த முதலாவது அற்புதம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருமண வீட்டை போல அந்த திருமண வீட்டிலே ஒரு குறைவு இருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சரியாக செய்தார்கள். ஆனாலும் அங்கே ஒரு குறைவு வந்தது. திராட்சரசம் குறைவுபட்டது. உண்மையிலே அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். அங்கே திருமணம் வீடு மிகவும் கலகலப்பாய் போய் கொண்டிருக்கும் பொழுது வந்தவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலே ஒரு வேதனையான காரியம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது, நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. பிற்பாடு இந்த மரியாள் போய் வேலைக்காரருக்கு சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த காலவெளியில நாம் அதைத்தான் தியானிக்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைவுகள் நிச்சயமாய் நிறைவாகும். இந்த கால வேளையிலே வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலவர்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படும் பொழுது, கடவுள் இப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த குறைவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் குறைவோடு கூட இருக்க வேண்டும் என்பது கடவுள் எனக்கு எழுதிய எழுத்து என்று சொல்லி குறைவோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நாம் குறைவோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமேன். நாம் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் துறந்து அவர் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனை படைக்கும் பொழுது அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக 6 நாளும் பார்த்து 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 மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அதற்கு பிற்பாடு மனுஷனை உண்டாக்கினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்தின் எண்ணமெல்லாம் தான் படைத்த தன்னுடைய ஜனங்கள் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரோ, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் அவர்கள் அதன்படி செய்தார்கள். இயேசு சுவாமி சொன்னபடி அவர்கள் செய்தார்கள். கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார்கள், நிரப்பினார்கள். அதற்கு பிற்பாடு சொன்னார், அதை மட்டும் பந்து விசார் கொண்டு போய் கொடுங்க என்று சொன்னார்கள். கீழ்ப்படிந்து கொண்டு போனார்கள். அங்க எந்த கதையும் கதைக்கல.
என்ன ஆண்டவரை தண்ணீரை நிரப்பி போட்டு கொண்டு போய் சொல்லுகிறேன் என்றெல்லாம் கதைக்கல. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தார்கள். அங்கே இருந்த ஒரு பெரிய குறைவு அங்கே நிறைவானது. இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, நாம் அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் நிறைவாகும். நாம் குறைவோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் குறைவோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்கிற சிங்கக்குட்டிகள் ஆகாரமின்றி பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை வேளையிலே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்திலே மனிதனை குறித்து என்ன எண்ணங்கள் இருந்ததோ அதே எண்ணங்கள் தான் இன்றைக்கும் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் காணப்படுகிறது. ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது மனிதனை அவர் படைக்கும் பொழுது எவ்விதமாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே அவனுக்கு வேண்டி எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணினாரோ உண்டாக்கினாரோ அதே எண்ணங்களோடு தான் இன்றைக்கும் தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். குறைவோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் குறைவு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில குறைவோடு கூட நாம் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். இயேசு சுவாமி என்னத்தை செய்ய சொல்கிறார் அதைத்தான் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியே நமக்கு நடக்கும். ராத்திரி முழுவதும் பேதுரு பிரயாசப்பட்டார், ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆண்டவர் சின்ன மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்க. பேதுரு சொல், ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் சொன்னான். வலையை போட்டான், மீன்களை பிடித்தான். இந்த காலவெளியிலே நீ தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவானது நிச்சயமாய் நிறைவாகும். தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த காலவெளியில நீ தேவனை நம்பி ஜீவிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவு நீடிக்க போவதில்லை. அது எதுவாக இருக்கலாம். இந்த வியாதியினுடைய ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதத்திலே குறைவு இருக்கலாம், உன்னுடைய சமாதானத்திலே குறைவு இருக்கலாம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே குறைவு இருக்கலாம், பொருளாதார ஜீவியத்திலே குறைவு இருக்கலாம். எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தாலும், வியாபாரத்திலே குறைவு இருக்கலாம், என்ன வாழ்க்கையில உன் வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்க வல்லமுள்ள தேவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்கள். நான் கர்த்தரை தேடுகிறபடியாலே எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லமுள்ளவர் என்பதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். இன்றைக்கு சில வேளை நீ குறைவோடு கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைவாக இருக்கலாம், இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தாலும் இந்த காலவெளியிலே என் தேவன் அந்த குறைவுகளை மாற்றி போட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே.
ஆண்டவர் இந்த காலவில் எங்களோடு பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாங்கள் குறைவோடு கூட வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல சுவாமி. இந்த காலவேளையிலே எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீர் நிறைவாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது வார்த்தையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைவாகும் என்பதை இந்த காலவளங்களுக்கு கற்று தந்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலவளையில யார் குறைவுகளோடு கூட வாழ்க்கையில எந்த பகுதியில் அவருடைய வாழ்க்கை குறைபட்டிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலே குறைவுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவள அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, குறைவான பகுதிகளிலே கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கட்டும் சுவாமி. எல்லா குறைவுகளும் அகன்று போகட்டும் சுவாமி. கர்த்தர் கூட இருப்பீராக. வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே, ஆண்டவரை ஆரோக்கியத்திலே, ஆண்டவரை சமாதானத்திலே, ஐஸ்வர்யத்திலே குறைவில்லாதபடிக்கு உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்தும் ஆசீர்வதை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து சமத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் காலையில் வாருங்கள், சேர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய கருத்துக்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே அனுப்புங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0094 094 0094 77 58 61 241. மறுபடியும் சொல்லுகிறேன், 0094 77 58 61 241. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், ஜெப விண்ணப்பங்கள் எழுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி பூரணமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. Bye bye. Hallelujah.